ஏழாவது அணுவாகம். அன்னம் ந நிந்த்யாத் தத் வ்ரதம் ப்ராணோ வா அன்னம் ஷரீரமன்னாதம் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம். ஷரீரே பிராணः பிரதிஷ்டிதः. ததேததன்ன மன்யே பிரதிஷ்டிதம். சய ஏததன்ன மன்யே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி. அன்னவானன்னாதோ பவதி. மகான் பவதி பிரஜயா பசுபிர்ப்ரம்மவர்ச்சசேன. மகான் கீர்த்யா. பிருகுவானவர் தபத்தின் மூலமாக ஞானத்தை அடைந்தார் என்று ஆறாவது அணுவாகம் வரை பேசப்பட்ட கருத்தினுடைய சாரம். தபம் என்ற சொல் இரண்டு சாதனை என்று பார்த்தோம். ஒன்று இந்திரிய மனக்கட்டுப்பாடு, இனி ஒன்று விசாரம். இவ்விதத்தில் பிருகு ஞானத்தை அடைந்தார் என்பதுடன் ஞான விஷயமாக பேசப்பட்ட கருத்து முடிவடைந்து இதற்கு பிறகு நாம் உபாசனையை ஆரம்பித்தோம். ஒவ்வொரு உபாசனைக்கு முன் ஒவ்வொரு சாதனை பண்பு. இங்கு பார்க்கப்பட்ட பண்பு அன்னம் ந நிந்த்யாத், அன்னத்தை நிந்தனை செய்யக்கூடாது, உணவை இழிவுபடுத்தக்கூடாது என்பது உபாசகர்களுடைய ஒரு விரதம். உபாசகர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு விரதம். இனி என்ன உபாசனை என்ற விதத்தில், இந்த பிரபஞ்சம் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே சுதந்திரமாக இல்லை. ஒன்று இனி ஒன்றை சார்ந்து இருப்பது போல் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது என்பதுதான் இந்த உபாசனையினுடைய சொரூபம். எந்த ஒரு பொருளும் சுதந்திரமாக இல்லை. ஒரு பொருளை சார்ந்து இனி ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருள் வேறொரு பொருளை சார்ந்து இருக்கின்றது, அந்த பொருள் வேறொரு பொருளை சார்ந்து இருக்கின்றது. இது உபாசனா சொரூபம். இந்த உபாசனையை சகாமமாக செய்தால் என்ன பலன் என்று இங்கு வருகின்றது. சாதகர்கள் நிஷ்காமமாக செய்தால் இந்த பிரபஞ்சம் மித்யா என்ற புத்தி மனதில் தோன்றும். நம்ம பல முறை மித்யா மித்யா என்று வாயில் சொல்லலாம், ஆனால் மித்யா திருஷ்டி நமக்கு வராது. பணம் மித்யா, புகழ் மித்யா, பொருள் மித்யா, வீடு மக்கள் அனைவரும் மித்யா என்று எவ்வளவு முறை சொன்னாலும் அதை மித்யா என்று பார்க்கின்ற பக்குவம் நமக்கு அவ்வளவு சுலபமாக வராது. எப்படி தெரிகிறது அந்த பொருளை மித்யா என்று பார்க்கும் பக்குவம் நமக்கு இல்லை? அல்லது நமக்கே ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு விருப்பம் இருந்தால்
இந்த பொருளை நான் மித்தியா என்று சொல்கின்றேனா அல்லது மித்தியா என்று உணர்ந்து விட்டேனா, எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு பொருளை மித்தியான்னு சொல்லிக்கொண்டு மட்டும் இருக்கின்றேனா அல்லது உண்மையில் மித்தியா திருஷ்டி எனக்கு இருக்கின்றதா என்று எப்படி கண்டுபிடிப்பது என்றால், ஒரு பொருள், எந்த பொருளை நான் மித்தியா என்று சொல்கின்றேனோ அந்த பொருளினுடைய இருப்பு, அந்த பொருளினுடைய இல்லாமை, அதனுடைய பிரசன்ஸ், அதனுடைய ஆப்சன்ஸ், இந்த இரண்டிலும் என்னுடைய மனமானது அசைவில்லாமல் இருந்தால் நான் அந்த பொருளை மித்யா என்று சொல்ல தகுதி. அதாவது ஒரு பொருள் இருக்கின்றது, ஒரு பொருளினுடைய இருப்பு, அந்த பொருளினுடைய இல்லாமை, இந்த இரண்டு நிலையிலும் நம்முடைய மனமானது எந்த பாதிப்பையும் அடையவில்லை என்றால் அந்த பொருளை நாம் மித்யா என்று உணர்ந்துள்ளோம், புரிந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு பொருளினால் எனக்கு சுகமோ துக்கமோ ஆழ்ந்த மனதில் பாதிக்கப்பட்டால் நாம் அந்த பொருளை மித்யா என்று வாயில் கூறுகின்றோம், அதை மித்யா என்று சொல்ல யோக்கியதையை அடையவில்லை. இப்போ எந்த பொருள் நமக்கு துக்கத்தை கொடுக்கிறதோ அந்த பொருள் நமக்கு இன்னும் மித்யாவாக மாறவில்லை. எந்த பொருள் நம்முடைய மனதில் சுகத்தை உண்டு செய்கிறதோ அதிகமாக, அந்த பொருளை மித்யா என்று சொல்ல நமக்கு தகுதி இல்லை. ஆகவே எந்த பொருளிடத்தில் நமக்கு சுகமும் துக்கமும் வரலையோ அந்த பொருளை நாம் மித்யா என்று சொல்லலாம். இதில் என்ன தவறு செய்யக்கூடாது? ஒரு பொருளை மித்யா என்று தெரிந்துவிட்டால் எப்படி நான் அதை கையாளுவேன், நான் அதை நான் அதை கையாளுவதனால் அது சத்தியம் என்று இருக்க வேண்டிய நியதி கிடையாது. அது மித்யா என்று தெரிந்தும் அந்த பொருளை கையாளலாம். ஆனால் கையாளுவதனால், அந்த பொருளை பயன்படுத்துவதனால் அது மித்யா என்ற ஞானம் எனக்கு வரவில்லை என்று பொருள் அல்ல. உதாரணமாக, சில விளையாட்டை குழந்தையுடன் பெரியவர்கள் விளையாடுகிறார்கள். பெரியவர்களுடைய மனதில் அந்த விளையாட்டானது, அதில் வருகின்ற வெற்றி தோல்வியானது மித்யா, வெறும் பொய். ஆனால் குழந்தைக்கு அது சத்தியம். அது ஒரு கேம் இருக்குது, ட்ரேட் அப்படின்னு சொல்லி, அதில் பணம் இருக்கும், வீடு இருக்கும், அதெல்லாம் வாங்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த பணம் அதெல்லாம் சத்தியம். பெரியவர் இருக்காரே, குழந்தையுடன் விளையாடுகின்றவருக்கு அது மித்யா. மித்யா என்று தெரிந்தும் அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய வெற்றி தோல்வியில் அவர் பாதிக்க மாட்டார். ஆனால் கவர்மெண்ட் அடிக்கிற பணம் இருக்குமே, அதில் பாதிப்பார். அந்த பணம் அந்த விளையாட்டுக்கு எப்படி ஒரு பொய், விளையாடுற வரைக்கும் அது பணம்னு இவருக்கு ஞானம் இருக்கும், குழந்தைக்கு பாதிப்பு இருக்கும். அதே போல இந்த பிரபஞ்சம் மித்யா என்ற புத்தி அவ்வளவு சுலபம் வராது. அதற்காக இந்த உபாசனைகள். யாருக்கு? மோட்சத்தை நாடுபவர்களுக்காக. இனி என்ன உபாசனை என்றால், சென்ற வகுப்பில் ஒன்றை பார்த்தோம், அன்னம் அன்னாதக. அன்னம் என்றால் சாப்பிடப்படுவது, அன்னாதக என்றால் சாப்பிடுவது. யார் சாப்பிடுகிறாரோ அவர் அன்னாதக. இங்கு இரண்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. முதலில் பிராணோவா அன்னம், பிராணத்தை அன்னம் என்று சொல்லப்படுகின்றது. ஷரீரம் அன்னாதம், ஷரீரத்தை, நம்முடைய ஸ்தூல ஷரீரத்தை அன்னாதம் என்று சொல்லப்படுகிறது. எதன் அடிப்படையில் என்றால், நம்ம எழுதியிருக்கோம் போர்டில், சென்ற வகுப்பில் இதை பார்த்துருக்கோம். பிராணனானது கொல்லப்படுவது, ஷரீரமானது கொல்பவன் என்றால் கண்டெய்னர்.
இந்த சரீரம் இல்லை அப்படின்னா பிராணன் இருக்க முடியாது. ஒரு பிராணன் ஒரு இடத்துல வைக்கணும்னு சொன்னால் அதற்கு சரீரம் தேவை. இப்போ பலூனுக்குள்ள காற்று இருக்கின்றது. இப்போ இந்த பலூன் என்பது பிருத்திவி சரீரம் போல காற்றுக்கு. அதே போல நம்முடைய ஸ்தூல சரீரம் என்னவென்றால், ஸ்தூல சரீரம் பலூனை போல கண்டெய்னர். ஆகவே அன்னாதக. பிராணம் என்பது அன்னம். ஸ்தூல சரீரம் பிராணனை சாப்பிட்டு விடுகிறதாம். இப்போ இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கிறது என்னன்னு சொன்னால், எதன் அடிப்படையில் ஒன்று அன்னம் இனி ஒன்று அன்னாதம் ஆகிறது என்பது. ஆகவே இங்கு உபனிஷத் பிராணோவா அன்னம் ஷரீரம் அன்னாதம் அவ்வளோதான் சொல்லியிருக்கு. இனி அடுத்ததை நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். உபனிஷத்தில் சொல்லப்படவில்லை, அப்படியே மார்த்தனம். எப்படி? ஷரீரம் வா அன்னம் பிராணக அன்னாதக என்று நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். அது இங்கு இல்லை. அடுத்தது வேறு உபாசனை. பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் என்பது இரண்டாவது உபாசனை. பிராணோவா அன்னம் ஷரீரம் அன்னாதம் என்பதுடன் அன்னாத உபாசனை முடிவடைகிறது. அதில் ஒரு பகுதியை மட்டும் உபனிஷத் சொன்னது. அடுத்த பகுதி என்ன? அதே அன்னம். ஷரீரம் அன்னம், அன்னாதக என்பது பிராணன். எதனுடைய அடிப்படையில்? அதையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். பஞ்ச கோஷ விவேகத்தில் அன்னமய கோஷத்திலிருந்து பிராணமய கோஷத்திற்கு சென்று பிராணமய கோஷத்திலிருந்து மனோமய கோஷத்திற்கு செல்கின்றோம். அப்படி செல்லும் பொழுது பிராணமய கோஷமானது அன்னமய கோஷத்தை சாப்பிட்டு விடுகிறது. என்றால் என்ன? அது இல்லாமல் பண்ணிடுது. அன்னமய கோஷத்தை நீக்கி விடுகின்றது. ஆகவே பிராணமயக ரிசால்வர், ஒடுக்குவது. அன்னமயம் ஒடுக்கப்படுவது என்றால் நீக்கப்படுவது. அதை லக்ஷணையா பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்தை சாப்பிட்டு விடுகிறதாம், சரீரத்தை சாப்பிட்டு விடுகிறதாம். அதனுடைய அடிப்படையில் இரண்டாவதாக ஷரீரம் அன்னம் பிராணக அன்னாதம். எதனுடைய அடிப்படையில்? ரிசால்வர், ரிசால்வ், ஒடுக்குபவன், ஒடுக்கப்படுவது. இதுவரைக்கும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி நாம் தொடர வேண்டும். இங்கு இரண்டாவது உபாசனை பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனம். முதல் உபாசனை அன்னாத உபாசனை. அதில் ஒன்று அன்னம் இனி ஒன்று அன்னாதக ஒரு கோணத்தில், வேறொரு கோணத்தில் இனி ஒன்று அன்னம் இனி ஒன்று அன்னாதக. எது அன்னாதமாக இருந்ததோ அது அன்னமாக மாறியது. இனி அடுத்த இது என்னவென்றால் பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனம். அதுதான் போர்டில் எழுதியிருக்கு, பிரதிஷ்டா பிரதிஷ்டிதக. இனி பிரதிஷ்டா என்பதின் பொருள் தாங்குவது, சப்போர்ட்டர். பிரதிஷ்டிதக என்பது சப்போர்ட்டட், தாங்கப்படுவது. இப்போ பிரதிஷ்டா என்றால் தாங்குபவர், பிரதிஷ்டிதக என்றால் வாட் இஸ் சப்போர்ட்டட், தாங்கப்படுவது. இப்போ இந்த புஸ்தகமானது பிரதிஷ்டிதக, தாங்கப்படுவது. டேபிளானது பிரதிஷ்டா, தாங்குவது. இப்போ நம்ம கையில் ஒரு பொருளை வச்சுருந்தோம்னா நம்ம கையானது சப்போர்ட் கொடுக்கின்றது, தாங்குவது. எந்த பொருள் வைக்கப்பட்டுள்ளதோ அது தாங்கப்படுவது. இதுவும் ஒரு கோணத்தில் அன்னம் அன்னாதக. அது போல இதில் இனி என்ன உபனிஷத் சொல்கின்றது? இதையே ஷரீரம் பிராணனையே ஒரு கோணத்தில் ஷரீரம் பிரதிஷ்டா தாங்குகின்றது, இனி ஒரு கோணத்தில் ஷரீரம் பிரதிஷ்டிதம் தாங்கப்படுகின்றது. ஒரு கோணத்தில் பிராணன் பிரதிஷ்டா தாங்குகிறது, இனி ஒரு கோணத்தில் பிராணன் தாங்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. அதை நம்ம என்னென்ன கோணத்தில் என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் இங்கு உபனிஷத்தில் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம். பிராணே என்றால் பிராணத்தினால், பிராணத்தினால் ஷரீரமானது உடலானது பிரதிஷ்டம் தாங்கப்படுகின்றது.
பிரதிஷ்டிதக என்றாலும் பிரதிஷ்டிதம் என்றாலும் ஒரே பொருள். பிரதிஷ்டிதகன மேஸ்குலின், பிரதிஷ்டிதம் என்றால் நியூட்டர் ஜெண்டர். பிரதிஷ்டிதம் ஷரீரம். இப்போ முதல்ல என்ன சொல்கின்றது? பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம். அந்த வாக்கியத்தில் பிரதிஷ்டா பிராணக, பிரதிஷ்டிதக பிரதிஷ்டிதம் ஷரீரம். தாங்குகின்றது பிராணன், தாங்கப்படுவது ஷரீரம். அதான் முதல்ல எழுதியிருக்கோம். பிராணன் பிரதிஷ்டா, பிரதிஷ்டிதம் என்பது ஷரீரம். எதனுடைய அடிப்படையில் என்றால், பிராணனானது ஷரீரத்துக்கு உயிரை கொடுக்கின்றது. ஆஸ் லைஃப் கிவர். லைஃப் கிவர்னு சொன்னால் பிராணன் இருந்தால் தான் சரீரம் சேதனமாக செயல்படுகிறது. ஆகவே பிராணன் பிரதிஷ்டா, தாங்குகின்றார், சப்போர்ட் செய்கின்றார். அதுதான் அந்த ரெட் கலரில் இருக்கு, உயிரூட்டுபவன். பிராணன் ஸ்தூல சரீரத்துக்கு உயிரை கொடுப்பதனால் அது பிரதிஷ்டா. இந்த காரணத்தை எல்லாம் உபனிஷத் இங்கு சொல்லவில்லை, எல்லாம் விளக்க ஆசிரியர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். உபனிஷத் ஒன்றை சொல்லி விட்டு விடுகிறது. என்ன கோணத்தில் பிரதிஷ்டா பிரதிஷ்டிதம் என்பதெல்லாம் விளக்க ஆசிரியர்களினுடைய கருத்து. இனி லைஃபை கொடுப்பதனால் பிராணன் பிரதிஷ்டா, லைஃபை வாங்குவதனால் ஷரீரமானது பிரதிஷ்டிதம், தாங்கப்படுவது. இப்போ ஆஸ் லைஃப் ரிசீவர் எது? ஷரீரம். உயிரை அடைவது, உயிரை அடைவதினுடைய அடிப்படையில் ஷரீரமானது தாங்கப்படுவது. உயிரை கொடுப்பதனால் பிராணனானது தாங்குவது, பிரதிஷ்டா. இனி அடுத்த வரி உபனிஷத்தில். இதை உபனிஷத் ரெண்டு கோணத்திலையும் சொல்லுது. அண்ணாத உபாசனையில் ஒன்றை மட்டும் சொல்லி விட்டு விட்டது. பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனையில் உபனிஷத் இரண்டையும் சொல்கின்றது. அடுத்தது என்ன? ஷரீரே பிராண பிரதிஷ்டிதக. ஷரீரத்தினால் பிராணனானது தாங்கப்படுகின்றது. ஷரீரே என்பதை ஷரீரத்தினால், பிராணக பிராணனானது பிரதிஷ்டிதக தாங்கப்படுகின்றது. இங்கு என்ன பிரதிஷ்டா, எது பிரதிஷ்டிதக? ஷரீரம் பிரதிஷ்டா எழுதியிருக்கோம். ஷரீரம் பிரதிஷ்டா என்றால் தாங்குவது, பிரதிஷ்டிதக தாங்கப்படுவது பிராணன். எதனுடைய அடிப்படையில்? கண்டெய்னர், கண்டெய்ன்ட், கண்டென்ட் அடிப்படையில். கொள்வது, கொள்ளப்படுவது. அன்னத்துக்கு சொன்னது போல ஷரீரமானது பிராணனை தாங்குகின்றது. ஏன்னா ஷரீரம் இருந்தால் தான் பிராணன் இருக்கும். ஷரீரம் இல்லை என்றால் பிராணன் எப்படி இந்த உடலுக்குள் சென்று வர முடியும்? இப்போ பலூன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா, பலூன் இருந்தால்தான் அதற்குள் அந்த பிருத்திவி, ஷரீரம் இருந்தால்தான் அதற்குள் என்ன இருக்க முடியும்? காற்று நிற்க முடியும். அதனுடைய அடிப்படையில் காற்றை யார் தாங்குகிறார் என்றால் ஷரீரம். பிறகு பிராணனானது தாங்கப்படுவது. இதுதான் உபாசனை. இங்கு ஷரீரம் பிராணன், ஷரீரமும் பிராணனும் எடுத்துக்கொண்டு ஒன்று அன்னம், இனி ஒன்று அன்னாதம். வேறு கோணத்தில் அது மாறுகின்றது. இனி ஒன்று தாங்குவது, இனி ஒன்று தாங்கப்படுவது. வேறு கோணத்தில் அது மாற்றப்படுகிறது என்று சொல்லி, இனி அடுத்ததாக உபனிஷத்தில் ததேதத் அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம். இதனுடைய பொருள் ததேதத் என்றால் இந்த விதத்தில் என்று பொருள். இங்கு சொல்லப்பட்ட விதத்தில் அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம் என்றால், எது அன்னமாக இருந்ததோ அதுவே அன்னாதமாக இருக்கின்றது. எது அன்னாதமாக இருந்ததோ அதுவே அன்னமாக இருக்கிறது. அதை நம்ம பார்த்தோம். அப்படி என்றால் பிராணன் எப்படி இருக்கின்றது? பிராணன் அன்னம், ஷரீரம் அதுவும் அன்னமாக இருக்கின்றது. பிறகு பிராணன் அன்னாதமாக இருக்கின்றது. அதே பிராணன், அதே ஷரீரம் அன்னாதமாக இருக்கின்றது. இப்போ ஒன்றே இரண்டுமாக இருக்கின்றது. ஆகவே உபனிஷத் என்ன சொல்லுது? அன்னம் அன்னத்தில் பிரதிஷ்டை அடைகின்றது, சார்ந்திருக்கின்றது.
அதனுடைய பொருள் அன்னம் என்றால் ஷரீரம், ஷரீர ரூபமாக இருக்கின்ற அன்னம் பிராண ரூபமாக இருக்கின்ற அன்னத்தை சார்ந்திருக்கின்றது. இனி இதே போல இனியொரு வார்த்தையும் சேர்த்திக்கணும். அன்னாதே அன்னாதக பிரதிஷ்டிதக. அன்னாதம் என்றால் ஷரீர ரூபமாக இருக்கின்ற அன்னாதம் பிராண ரூபமாக இருக்கின்ற அன்னாதத்தில் பிரதிஷ்டை அடைகின்றது என்று. அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம் என்றால் அதிலேயே அது சார்ந்திருக்கின்றது என்பது கருத்து. இதில் விசேஷமான விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே சொன்னதை தெளிவுபடுத்துவதற்காக அதில் அது சார்ந்திருக்கின்றது, ஒன்றில் ஒன்று சார்ந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இப்போ அன்னம் ததேதத் என்றால் இவ்விதத்தில், அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம் என்றால் அன்னமானது அன்னத்தில் பிரதிஷ்டையை அடைகின்றது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு கோணத்தில் அன்னமாக இருக்கிறது, இனியொரு கோணத்தில் அன்னாதமாகவும் இருக்கின்றது. ஆகவே ஷரீரத்திற்கும் பிராணத்திற்கும் அன்னங்கிற பேர் இருக்கு. இப்போ அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம் என்றால் ஷரீரமாக இருக்கின்ற அன்னம் பிராணனாக இருக்கின்ற அன்னத்தில் பிரதிஷ்டிதம். அடுத்த வாக்கியத்தை நம்ம சேர்த்திக்கணும். அன்னாதக அன்னாதே பிரதிஷ்டிதம். அதே போல் அன்னாதம் அன்னாதத்தில் பிரதிஷ்டையை அடைகின்றது. இப்போ இங்கே அன்னம் அன்னாதம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் இந்த உபாசனை முடிகிற வரைக்காவது. உபாசனை முடிஞ்சதுக்கப்புறம் மறந்துடுவோம். இந்த உபாசனை செய்யாட்டியும் முடிகிற வரைக்கும் ஞாபகம் இருந்தால் தான் இந்த கருத்து நமக்கு புரியும். இனி அடுத்த பகுதியில் சய ஏதத் அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி. இது பலஸ்ருதி பிரயோஜனம் சொல்லப்படுகின்ற. சக எவனொருவன், யக யாரொருவர், ஏதத் இந்த தத்துவம். என்ன தத்துவம்? மீண்டும் உபனிஷத் திருப்பி சொல்கின்றது. அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம். அன்னமானது அன்னத்தில் பிரதிஷ்டையாக இருக்கின்றது என்ற இந்த தத்துவத்தை வேத. இங்கு வேத என்றால் உபாஸ்தே, உபாசனை செய்கிறார்களோ. யாரொருவர் அன்னம் அன்னத்தில் பிரதிஷ்டையாக இருப்பது, சார்ந்திருப்பது, இதனுடைய பொருள் என்ன? உலகத்தில் ஒன்று ஒன்றை சார்ந்திருக்கிறது என்று உபாசனை செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலனா? பிரதிதிஷ்டதி நிலை பெறுவார்கள், அதிக ஜீவிதம் அவர்களுக்கு கிடைக்கும். பிரதிதிஷ்டதி என்றால் சிரம் ஜீவதி, பிராணன் அவங்களுக்கு கொஞ்சம் அதிக நாள் ஓடும் என்பது கருத்து. ஆயுள் கிடைக்கும் என்பது கருத்து. பிறகு ஆயுள் கிடைச்சு ஆயுள் முழுவதும் ஆஸ்பத்திரியிலேயே படுத்துட்டு இருந்தால் அது என்ன ஆயுள்? ஆகவே அவர்கள் வாழ்க்கையில் முதல்ல ஆயுள் கிடைக்கும். அந்த ஆயுளை எப்படி அனுபவிப்பார்கள் என்பது பலஸ்ருதி. இது காமிய பலம். உபனிஷத்து நிஷ்காம பலனை சொல்லலை, விளக்க ஆசிரியர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த நிஷ்காமமாக செய்தா இந்த உலகத்தை மித்தியான்னு சொல்கிற புத்தி நமக்கு வரும்னு சொல்கிறார்கள். இது காமிய பலன் இங்கு சொல்லப்படுகின்ற. இப்போ இந்த காலத்துல எல்லாம் நம்ம விதவிதமான கோயிலுக்கு போகிறோம், விதவிதமான பூஜைகள் செய்கிறோம். அந்த காலத்தில் ரிஷிகள் செய்கின்ற உபாசனை தியானமானது இந்த விதத்தில் இருந்தது. ஆகவே விதவிதமான உபாசனைகளை நாம் பார்க்கின்றோம். என்ன பலனா? இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அன்னவான் அன்னாதோ பவதி. அன்னவான் பவதி, அவனுக்கு அதிகமான உணவு கிடைக்கும். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, பொருள் இருக்கும், உணவு கிடைக்கும். அன்னவான் உணவு இருக்கு, பசி இல்லைனா. அன்னாதக பவதி, அன்னாதகன்னு சொன்னால் அந்த உணவை சாப்பிடுபவனாக இருப்பான். அன்னாதகங்கிற வார்த்தை இப்போ நமக்கு ஃபேமஸ் தான், பார்த்தோமே. அன்னம் அன்னாதக சாப்பிடுவது. இவனுக்கு அன்னமும் கிடைக்கும், அன்னத்தை சாப்பிடவும் அவனுக்கு முடியும். அதனால தான் பகவான்கிட்ட ஏதாவது தபஸ் பண்ணி வரம் கேட்கும்போது எனக்கு நிறையா உணவு வேணும்னு வரம் கேட்டுடலாம். பகவான் அதை கொடுத்துட்றேன்ருவார், அப்புறம் பசியை கொடுக்க மாட்டார். இல்லைன்னா எல்லா நோயும் கொடுத்துருவார். அப்போ கேட்ட என்ன சொல்லுவார்? நீ கேட்டதை நான் கொடுத்தேன், உணவு வேணும்னு கேட்டால் கொடுத்தாச்சு. அப்படி இல்லை, உணவும் கிடைக்கும், அந்த உணவை அனுபவிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் என்ன பலனா? மகான் பவதி,
மகான் பவதினா இப்படிப்பட்ட பொருள்களால் அவன் கீர்த்தியை அடைகின்றான், பெருமையை அடைகின்றான். எதனால்? பிரஜயா, சந்ததியினால் மகான் ஆகின்றான். பசுபிகி, பசு என்றால் பொருள், வெல்த், பசுவினால் அவன் மகான் ஆகின்றான். மகான்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா இந்த காலத்தில் நம்ம சொல்கிற பெரிய ஆள், அவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பெரிய ஆள் அல்ல, அவர் பெரிய ஆள், அவர் ஒரு ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லுவோம் இல்லையா? எதுக்கு தான் அந்த சொல்கிறதுங்கிற விவஸ்தையே கிடையாது. அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அவர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். எதில்? பிரஜயா பசுபிகி பிரம்மவர்ச்சசேன, உபாசனையெல்லாம் பண்ணுறான் அல்லவா, அதனால் அவனுக்கு தேஜஸ் எல்லாம் வருமா. பிறகு மகான் பவதி கீர்த்தியா, அவனுக்கு புகழ் வரும், அந்த புகழினாலும் அவன் பெரியவன் ஆகின்றான். இது காமியமான பலன். இதே பலன் தான் இனிமேல் வரப்போகின்றது அடுத்த 2 உபாசனைகளிலும். இது பிரம்மஞானிக்கே இந்த பலன் சொல்லப்பட்டது, இதை நம்ம சற்று வேறு விதமாக பார்த்தோம். இது காமியமாக செய்பவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். இனி இதே போன்ற அடுத்த உபாசனை விரதத்துடன் வருகின்றது. 8வது அணுவாகம். அன்னம் ந பரிசக்ஷீத தத் விரதம் ஆபோ வா அன்னம் ஜோதிரன்னாதம் அப்சு ஜோதிப் பிரதிஷ்டிதம் ஜோதிஷ்வாபः பிரதிஷ்டிதாः ததேததன்னமன்யே பிரதிஷ்டிதம் சய ஏததன்னமன்யே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி. அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவர்ச்சசேன. மகான் கீர்த்தியா. இதே போல உபாசனை. அதற்கு முன் விரதம். என்ன விரதம்? இங்கு எல்லாம் அன்னத்தை பற்றி விரதம். அன்னம் ந பரிசக்ஷீத, அன்னத்தை ந பரிசக்ஷீத. ந பரிசக்ஷீத என்றால் அன்னத்தை வேஸ்ட் செய்யக்கூடாது, அன்னத்தை நாம் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது. எப்பொழுது இலையில் அமர்ந்ததற்கு பிறகு நாம் அன்னத்தை வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோமே, அப்படி பயனில்லாமல் அதை பிரயோஜனமில்லாமல் எரியக்கூடாது. யாருக்கும் பலன் இல்லாமல் மண்ணில் போடக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ இலையில் நம்ம உட்கார்ந்ததுக்கப்புறம் எவ்வளவு இலையில போடப்பட்டுள்ளதோ அவ்வளவும் சாப்பிட்றோம். சில பேர் எப்படி சாப்பிடுவார்கள் தெரியுமோ, அது புது யாராவது சாப்பிட்ருக்கலாங்களா இல்லையான்னு தெரியாத அளவு கம்ப்ளீட்டாக நல்லா சாப்பிடுவார்கள். அதெல்லாம் கிராமத்தில் தான் அந்த ஒரு டிசிப்ளினை பார்க்க முடியும். அப்படி சாப்பிட வேண்டும். அது விரதம். வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது விரதம். காரணம் என்னென்னா, ரொம்ப பேர் ரொம்ப கவனம் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருப்பார். பலரை நம்ம பார்க்கலாம், பாதி சாப்பிட்டு அது அப்படியே மீதி இருக்கும், யாருக்கும் சாப்பிட முடியாமல் பிரயோஜனம் இல்லாமல் போகும். அப்படி செய்யக்கூடாது. அதனால் யாராவது வீட்டுக்கு போகிறோம் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்கன்னு அப்படியே சாப்பிட்றா உடம்பு என்ன ஆகுறதுன்னா
இப்போ அன்னம்ன நிந்தியாத் அன்னம்ன பரிச்சக்ஷீதன்னு சொல்லப்பட்டுள்ளது. அதே போல் அன்னமய கோஷத்தையும் நிந்திக்கக்கூடாது. உணவு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு வேற சாஸ்திரம் சொல்லுது. அளவாக சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு ஒழுக்கம். அதே சமயத்தில் அன்னத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்கிறது இனி ஒன்று. அப்போ என்னன்னா வேஸ்ட்டு பண்ணாத அளவு வாங்கிக்கணும்னு அர்த்தம். அதனால் அன்னம்னா பரிச்சக்ஷீதன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி போடும்போது வேற எங்கேயோ பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் ஐயோயோ இவ்வளோ போட்டியே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சாப்பிட்றதுன்னு, அப்படி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அன்னத்தை வேஸ்ட்டு பண்ணுறது, அன்னமய கோஷத்தை கவனிக்கிறது, ரெண்டில் எது முக்கியம்னா ரெண்டு முக்கியம்தான். அளவாக சாப்பிடணும், வேஸ்ட்டும் செய்யக்கூடாது. வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அதை இலையில பாதியில் வச்சுட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் உணவை விடக்கூடாது. எல்லாம் பிரம்ம ஞானத்தை பற்றி படிக்கிற சாஸ்திரத்தில் சாதாரண விஷயம் சொல்லியிருக்குன்னு சொன்னால் இதுவும் எவ்வளோ முக்கியங்கிறது தெரிகின்றது. அன்னத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. இது ஒரு அடுத்த படியில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு உபாசகர்கள் ஒரு வீட்டில் போய் சாப்பிடும்போது நமக்கு பிடிச்சது பிடிக்காதது எது இருந்தாலும் அதை நாம் சாப்பிட வேண்டும். ராகத்வேஷ உணவில் இருக்கக்கூடாது என்பது கருத்து. சில பேர் கேர்லெஸ்ஸாக அதிகமாக உணவை பெற்றுக்கொண்டு அதை சாப்பிடாமல் விட்டு விடுவார்கள். சில சமயங்களில் நம்ம குறைவாக பெற்றிருந்தாலும் சில பொருள்கள் நமக்கு பிடிக்கலைன்னு சொன்னாலும் அதை நாம் சாப்பிடுவது ஒரு விதமான விரதம். அன்னம்ன பரிச்சக்ஷீத தத் விரதம், இது ஒரு விரதம். இனி இங்கே என்ன எடுத்துக்கொள்ளப்படுகின்றது என்றால் ஆபோவா அன்னம். ஆபக என்றால் நீர், ஜோதிஹி அன்னாதம். ஜோதி என்றால் நெருப்பு, ஃபயர். இங்கே லைட்டுன்னு அர்த்தம் அல்ல, ஃபயர் நெருப்பு. இனி இரண்டாவதிலிருந்து எதனுடைய அடிப்படையில் என்று நான் அங்கு எழுதவில்லை, இடமில்லாதனால அங்கே எழுதவில்லை, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல எப்படி ஒன்று அன்னம் இனி ஒன்று அன்னாதம் எதனுடைய அடிப்படையில்னு பார்த்தோமோ அதே போல் நீங்கள் எழுதிக்கணும். எதனுடைய அடிப்படையில் நீரானது அன்னமாகவும் நீரானது அன்னாதமாகவும் இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் இங்கு என்ன சொல்லப்பட்டுள்ளது? ஆபோவா அன்னம், நீர் அன்னம், ஜோதிகி அன்னாதக, அன்னாதம். எதனுடைய அடிப்படையில்? இப்போ ஜோதி என்றால் நெருப்பு, நெருப்பானது சாப்பிடுகிறது, நீரானது சாப்பிடப்படுகிறது என்பது பொருள். இப்போ ஆபக அன்னம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீர் சாப்பிடப்படுகிறது. அது நீரை யார் சாப்பிடுகிறார்கள்? அக்னியானது நீரை சாப்பிடுகிறதுன்னு அர்த்தம். அது எதனுடைய அடிப்படையில் என்றால், பிரளய காலத்தில் எப்படி பிரளயம் வருகிறது, ஒவ்வொன்றுக்குள் ஒன்று எப்படி ஒடுங்குகிறது என்றால், எப்படி உற்பத்தி ஆனதோ அப்படித்தான் ஒடுங்கும். எப்படி எந்த கிரமத்தில் உற்பத்தி ஆனதோ அந்த கிரமத்தில் தான் ஒடுக்கமும் வரும். அதனுடைய அடிப்படையில் முதலில் ஆகாசம், வாயுகு, அக்னிகி, நீர், பிருத்திவி என்று தோன்றியது. அப்படி ஒடுங்கும் பொழுது நீரானது ஜோதிக்குள் அக்னிக்குள் ஒடுங்குகின்றது. ஆகவே நீரை அக்னியானது சாப்பிடுவதற்கு உதாரணம் சொல்லப்படுகிறது. எதனுடைய அடிப்படையில் என்றால் ரிசால்வர், ரிசால்வ்டு. இப்போ ரிசால்வர் அப்படிங்கிறது எங்கே போடணும்? ஜோதிக்கும் கீழே ஆஸ் ரிசால்வர், ஒடுக்குபவர். பிறகு ஆப்பம், நீருக்கு கீழே என்ன எழுதணும்? ஒடுக்கப்படுவதனால். எப்போ? பிரளய காலத்தில். பிரளய காலத்தில் அக்னியானது நீரை தன்னுள் எடுத்து கொள்கின்றது, நீரானது அக்னிக்குள் ஒடுங்குகின்றது. அதை அக்னியானது நீரை சாப்பிடுவது போல் சொல்லப்படுகின்றது. இவ்வளவுதான் உபனிஷத்தில் சொல்லி இருக்கின்றது. ஆப்போவை அன்னம், ஜோதிகி அன்னாதம். இனி அன்னாத உபாசனையில் நம்ம என்ன சேர்த்திக்கணும்? அதே மாற்றி எழுதணும். எப்படி? ஜோதிகி அன்னம், ஆபக அன்னாதம். அதை நம்ம எழுதியிருக்கோம். உபனிஷத்தில் அது கிடையாது. அன்னாத உபாசனையில் ஒன்று தான் சொல்லியிருக்கு, ஒன்றை சார்ந்திருக்கிறதுன்னு மட்டும் சொல்லியிருக்கு. அதை நம்ம திருப்பி போடுவது நம்முடைய காரியம். அது எதனுடைய அடிப்படையில்?
இப்போ அதை எழுதியிருக்கோம். முதல்ல நீர் ஜோதி, நீர் அன்னம், ஜோதிர் அன்னாதம் உபனிஷத்தை சொல்லியிருக்கு. திருப்பி எழுதும் பொழுது என்னாகின்றது? ஜோதிகி அன்னம் நீர் அன்னாதம். எதனுடைய அடிப்படையில் என்றால், நம்முடைய வயிற்றில் பசி இருக்கும் பொழுது வயிற்றில் ஒரு அக்னி இருக்கின்றது என்று சாஸ்திரம் கூறுகிறது, ஜாடராக்னி என்று. அந்த ஜாடராக்னி எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது, பசி இருக்குதுன்னு என்ன, அந்த அக்னி நல்லா எரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்பொழுது தண்ணீரை நாம் ஊற்றும் பொழுது அந்த அக்னியானது அமைதியை அடைகின்றது. அதனுடைய அடிப்படையில் இங்க நீரானது நெருப்பை சாப்பிடுகிறது. அப்படி இல்லை, ஒரு கொஞ்சம் சின்ன ஜோதி இருந்ததுன்னா தண்ணி போட்டு தானே நம்ம அணைக்கிறோம். பிரளய காலத்தில் நெருப்பு நீரை சாப்பிட்றது. ஆர்டினரியாக என்ன பண்ணுறோம்? நெருப்பு அணைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? நீரை பயன்படுத்துகின்றோம். இது தாகத்திலும் மற்ற விஷயத்திலும். அதனுடைய அடிப்படையில் நீர் அன்னாதக, நெருப்பு அன்னம். அப்போ எப்படி எழுதணும்? குவஞ்சர் குவஞ்சடு. குவஞ்சர் என்றால் தாகத்தை தீர்ப்பவன் என்ற அடிப்படையில் நீரானது அன்னாதக, தாகம் தீர்க்கப்படுகின்றது. தாகம் என்றாலே அங்க தகனம், நெருப்பு. குவஞ்சடு என்றால் அந்த தாகமானது அணைக்கப்படுவது. அதனுடைய அடிப்படையில் நெருப்பானது அன்னாதம், அன்னம். நெருப்பானது அன்னம், குவஞ்சடு. குவஞ்சர் என்றால் தாகத்தை தீர்ப்பவன். அதனுடைய அடிப்படையில் நீரானது அன்னாதக. இதோடு அன்னம் அன்னாத உபாசனை முடிவடைகிறது. இனி அதே போல பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனை முன் சொன்னது போல உபனிஷத்திற்குள் வந்தால், அப்சு ஜோதிஹி பிரதிஷ்டிதம். இங்கு பிரதிஷ்டா ஆபக நீர், பிரதிஷ்டிதக சப்போர்ட்டட், ஜோதிஹி எதனுடைய அடிப்படையில் என்றால், நீரானது அதிகமாக ஒரு இடத்தில் இருந்தால் அங்கு இருக்கின்ற உஷ்ணத்தை நீரானது கட்டுப்படுத்தும். இப்போ கங்கை கரை ஓரத்தில் போய் அமர்ந்தோம்னு வச்சுக்கோமே, அந்த உஷ்ணத்தை நீரானது கட்டுப்படுத்துகின்றது. அட்மாஸ்பியர், இங்கு இருக்கின்ற உஷ்ணத்தை நீரானது கட்டுப்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, மேகம்ங்கிறது நீரினுடைய சொரூபம். மேகங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய வெளிச்சத்தை, அக்னியை கட்டுப்படுத்துகின்றது. ஆகவே கண்ட்ரோலர் ஆஃப் ஹீட், உஷ்ணத்தை கட்டுப்படுத்துகின்ற அடிப்படையில் நீரானது சப்போர்ட்டர், பிரதிஷ்டா, கண்ட்ரோல்டு, கட்டுப்படுத்தப்படுவதனால், அக்னியானது நீரினால் கட்டுப்படுத்தப்படுவதனால் ஜோதிஹி பிரதிஷ்டிதக, ஜோதியானது பிரதிஷ்டிதம். இதுதான் அப்சு ஜோதி பிரதிஷ்டிதம். முதல் வரியில் அங்கு எழுதியிருக்கிறது. இனி இரண்டாவது வரியில் உபனிஷத்தை சொல்கின்றது, ஜோதிஷு ஆபக பிரதிஷ்டிதாக. இங்கு என்ன? ஜோதி, ஜோதி என்பது பிரதிஷ்டா. இப்பொழுது பிரதிஷ்டா என்றால் கட்டுப்படுத்துபவர், தாங்குபவர். பிரதிஷ்டிதக இப்பொழுது ஆபக. அது எதனுடைய அடிப்படையில்? முன்ன நீரானது நெருப்பை கட்டுப்படுத்துதுன்னு சொன்னோம். இனி இரண்டாவது எதனுடைய அடிப்படையில் என்றால், காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரிய அடிப்படையில். ஜோதியானது உற்பத்திக்கு காரணம், அதிலிருந்து தான் நீரானது வந்தது. எப்படி வந்தது? ஆத்மனக ஆகாஷ சம்பூதக, ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிகி, அக்னேர் ஆபக. ஆகவே ஆஸ் காஸ், காரணத்தின் அடிப்படையில் ஜோதியானது பிரதிஷ்டா, ஆஸ் அன் எஃபெக்ட் காரியத்தின் அடிப்படையில் நீரானது பிரதிஷ்டிதக. எப்படின்னா, எப்பொழுதுமே காரணம் காரியத்தை கட்டுப்படுத்தும். கண்ட்ரோல்டு, எது கட்டுப்பாடாக இருக்கும், எது சார்ந்து இருக்கும்? காரியம். காரணமானது கட்டுப்படுத்தும். அதனுடைய அடிப்படையில் ஒன்று பிரதிஷ்டா, இனி ஒன்று பிரதிஷ்டிதம் என்று மாறுகிறது. இவ்வளவுதான் இந்த பகுதியிலிருந்து கிடைக்கிற நமக்கு புதிய கருத்து. மீதி எல்லா சொற்களும் சென்ற அணுவாகத்தில் இருக்கிற அதே சொற்கள் தான். என்ன சொற்கள்? ததேதத் அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம்.
இங்கே ஒரு ரெண்டுமே அன்னம் அன்னமாக இருக்கின்றது, அன்னம் அன்னாதமாக இருக்கின்றது. ஆகவே அடுத்த வார்த்தையை சேர்த்திக்கணும். அன்னே அன்னாதக அன்னாதே பிரதிஷ்டிதம் சய ஏதத் அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி. அன்னம் அன்னத்தில் இருப்பதை யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு அதிக ஆயுள் கிடைக்கின்றது. அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா. அதே கருத்து. இனி அடுத்த அணுவாகத்திலும் இதே போல ஒரு பண்பு, பிறகு இந்த உபாசனை. 9வது அணுவாகம். அன்னம் பகு குர்வீத தத் வ்ரதம் ப்ருதிவி வா அன்னம் ஆகாஷோ நாதஹ பிருத்திவ்யாமாகாஷ பிரதிஷ்டிதஹ ஆகாஷே பிருத்திவி பிரதிஷ்டிதா ததேததன்னமன்னே பிரதிஷ்டிதம் சய ஏததன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி. அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா. இங்கு வருகின்ற விரதமானது அன்னம் பகு குர்வீத, அதிகமாக அன்னத்தை சேகரிக்க வேண்டும், சமைக்க வேண்டும். பகு என்றால் அதிகம், குர்வீத செய்ய வேண்டும். அன்னத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அதிகமாக சமைக்க வேண்டும். ப்ரொடியூஸ் மோர், குக் மோர் அப்படின்னு அர்த்தம். அன்னத்தை அதிகமாக சேகரித்து அதிகமாக சமைக்க வேண்டும். என்ன சில பேர் வீட்டில எல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்கும், ஒரு சோறு மீதி ஆகாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டும். இதிலிருந்து என்ன கிடைக்குது? இதுக்கு முன்னாடி என்ன விரதம்? வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே என்னவா? வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு குறைவாக சமைக்கலான்னு புத்தி வரும்போது உபனிஷத்து என்ன சொல்லுது? அதிகமாக சமைக்க வேண்டும். அதிகமாக சமைக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அதிகமாக சாப்பிடணும்னு அர்த்தம் கிடையாது, தானம் பண்ணணும்னு அர்த்தம். அது அடுத்த அணுவாகத்தில் வரப்போகுது. அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது கருத்து. இப்போ பகு குர்வீத என்றால் என்னைக்குமே நம்ம வீட்டில் கொஞ்சம் உணவு அதிகமாக இருக்க வேண்டும். நம்ம சாப்பிட முடியலன்னா அணில் வந்து சாப்பிடும், காக்கா வந்து சாப்பிடும். அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும், அதை வச்சு பார்த்து ரசிக்கணும். நமக்கு என்ன சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அப்படி இல்லாமல் மக்களுக்கு கொடுக்க முடியலினாலும் கூட மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ கொடுக்க வேண்டும். அதனுடைய மகிமை அடுத்த அணுவாகத்தில் வர இருக்கின்றது. இந்த உபநிஷத்தில் பூரா அன்னஸ்துதி தான், அன்ன மகிமை தான். அதிகமாக செய்ய வேண்டும். பகு குர்வீதங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதிகமாக சேகரிக்க வேண்டும், அதிகமாக சமைக்க வேண்டும். சில பேரெல்லாம் வீட்டில் வந்து யார் யார் எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு தெரியும், அவ்வளவு எண்ணி விடுவார்கள். இட்லியோ தோசையோ எண்ணித்தான் அங்கே வீட்டில் இருக்கும். ஒரு சட்னி நல்லா இருக்குன்னு கொஞ்சம் ஒன்று அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது.
அதிகமாக இருக்க வேண்டும். அது ஒரு விரதம். இனி இங்கே என்ன எடுத்துக்கொள்ளப்படுகிறது உபாசனைக்கு? பிருத்திவி ஆகாஷக, பூமியும் ஆகாசமும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்னம் அன்னாதம் பிரதிஷ்டா பிரதிஷ்டிதக. பிருத்திவி வா அன்னம், முதலில் பிருத்திவி அன்னம், ஆகாஷக அன்னாதக, ஆகாசம் அன்னாதக. இதுவும் ஏற்கனவே பார்த்த கருத்து. பிரளய காலத்தில் ஆகாசமானது ஆகாசத்திற்குள் பிருத்திவியானது ஒடுங்குகின்றது. கடைசியில் எல்லாம் ஆகாசத்திற்குள் ஒடுங்குகின்றது. ஆகவே ஆகாஷக அன்னாதக ஆஸ் ரிசால்வர், அது ஒடுக்குகின்றது. பிருத்திவி அன்னம் ரிசால்வ்டு, ஒடுக்கப்படுகின்றது. அதனுடைய அடிப்படை பிரளய காலத்தில் பிருத்திவி எல்லாம் ஆகாசத்தில் ஒடுங்குவதனால், பிருத்திவி ஒடுக்கப்படுவதனால் அன்னம், ஆகாசமானது ஒடுக்குகின்ற காரணத்தினால் அன்னாதக. இனி உபனிஷத் மாற்றி சொல்லல, அதை நம்ம சேர்த்திக்கணும். அப்பொழுது என்ன ஆகும்? ஆகாசம் அன்னம், பிருத்திவி அன்னாதக. அது எதனுடைய அடிப்படையில்? அதாவது ஏதோ ஒரு அடிப்படை சொல்லி ஆகணும். ஆகாசத்தை பிருத்திவி சாப்பிட்டாகணும். அது எப்படின்னு சொன்னால், நம்முடைய வயிற்றில் ஆகாசம் இருக்கின்றது. அதனால தான் எல்லாம் தள்ள முடியுது உள்ள. வயிற்றில் ஆகாசம் இருக்கின்றது. பிருத்திவி உடல்ங்கிறது என்னன்னா பிருத்திவியினுடைய தத்துவம். ஆகவே பிருத்திவி என்ன பண்ணியிருக்கான்? ஆகாசத்தை சாப்பிட்டு விட்டதாம். ஆகாசத்தை மூடி வச்சிருக்கே. அல்லது ஒரு பானையை எடுத்துட்டோம்னா, பானைங்கிறது பூமி, அந்த பானைக்குள்ள ஆகாசம் இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் பிருத்திவி என்பது அன்னாதக, சாப்பிடுகிறது ஆகாசத்தை. ஆகாசமானது சாப்பிடப்படுகிறது பூமியினால். இப்போ எதனுடைய அடிப்படையில்? இதுவும் நம்ம பார்த்ததான். கண்டெய்னர் கண்டென்ட். கண்டெய்னர் ஆஸ் கண்டெய்னர் பிருத்திவி அன்னாதக, கொள்கிறது. ஆகாசம் கொல்லப்படுவதனால் கண்டென்ட். ஆகவே அது என்ன? அன்னாதக, அன்னம். இனி அடுத்தது பிரதிஷ்டா, பிரதிஷ்டித உபாசனை. பிருத்திவ்யாம் ஆகாச பிரதிஷ்டிதக. இதுவும் அதே கருத்து தான். பிருத்திவி பிரதிஷ்டா. பிரதிஷ்டா என்றால் தாங்குகிறது, சப்போர்ட்டர். ஆகாசம் பிரதிஷ்டிதக. இப்போ முன்ன நம்ம சொன்னமே, அதனுடைய அடிப்படையில் தான். கண்டெய்னர் என்ற அடிப்படையில் பிருத்திவி தாங்குகின்றது. ஆகாசமானது கண்டென்ட், உள்ளே இருப்பதனால் தாங்கப்படுவது. இனி ஆகாஷே பிருத்திவி பிரதிஷ்டிதா மாறி இருக்கு. அப்போ என்ன ஆகின்றது? ஆகாசம் பிரதிஷ்டா தாங்குகின்றது, பிருத்திவி பிரதிஷ்டிதா தாங்கப்படுவது. எதனுடைய அடிப்படையில்? காரண காரிய அடிப்படையில். ஆஸ் காஸ், காரணத்தின் அடிப்படையில் ஆகாசமானது சப்போர்ட்டர், பிருத்திவியானது ஆஸ் அன் எஃபெக்ட், காரியத்தினுடைய அடிப்படையில் தாங்கப்படுவது. எப்படின்னா, ஆகாசத்திலிருந்து வாயு அப்படியே பிருத்திவி வருகிறது. இப்போ ஆகாசம் காரணம், அதனால சப்போர்ட்டர் பிரதிஷ்டா. பிருத்திவி பிரதிஷ்டிதா, தாங்கப்படுவது காரியம். இதோடு பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனையும் முடிவடைகிறது. மீதி எல்லாம் அதே தான். ததேதத் அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம், சய ஏதத் அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி, அன்னவான் அன்னாதோ பவதி, முன் சொன்னது போல. இனி 10வது கடைசி அணுவாகம். ந கஞ்சன வசதோ பிரத்யாசக்ஷீத தத்வ்ரதம் தஸ்மாத் யயா கயா ச விதயா பஹ்வன்னம் ப்ராப்னுயாத். இதுவரை இப்பொழுது பார்க்கலாம். முதல் 6 அணுவாகத்தில் தபம் என்ற சாதனை வந்தது. அதற்கு பிறகு 7, 8, 9 அணுவாகத்தில் உபாசனைகள் வந்தது.
இந்த 10வது பெரிய அணுவாகம். இந்த அணுவாகத்தில் 3 கருத்துக்கள் வர இருக்கின்றன. ஒன்று சில பண்புகள், வேல்யூ, அதுவும் அன்னத்தை குறித்த வேல்யூ, பண்பு. இரண்டாவது உபாசனம், பிரம்ம உபாசனம் வர இருக்கின்றது. நல்ல உபாசனைகள் வர இருக்கின்றது. பிரம்மத்தை உபாசிக்கின்ற, பிரம்மத்தை தேவதையாக கொண்ட உபாசனை வர இருக்கின்றது. உபாசனைன்னு சொன்னோன்னே இன்னும் சில பேர் பயந்துக்குவார்கள். பிருகுவல்லி உபாசனைனா அன்னம் அன்னே பிரதிஷ்டா பிரதிஷ்டித, அப்படி அல்ல. பிரம்மத்தை குறித்த உபாசனை. மூன்றாவது ஞான பலம், ஞானியினுடைய விவகாரம். மோட்சத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஞானி எப்படி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். உபனிஷத் நம்முடைய பாஷையில சொல்ல போகுது, டே ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்க போகிறான் அப்படின்னு உபனிஷத் சொல்ல போகுது. சாமகாயன் ஆஸ்தே, சாமகானத்தை எல்லாம் பாடிட்டு சந்தோஷமாக உலகத்தில் இருப்பான் என்று. ஞானி ஞானத்திற்கு பிறகு எப்படி இருக்கின்றான், இதுதான் 10வது கடைசி அணுவாகத்தினுடைய சாரம். இப்போ பண்பு, பண்பை தொடர்ந்து சில உபாசனைகள், உபாசனையை தொடர்ந்து ஞான பலம். இனி இந்த பண்பானது முதல் பகுதியில் வருகின்றது. இங்கு என்ன விரதம், இங்கு ஒரு விரதம் சொல்லப்பட்டுள்ளது. என்ன விரதமாம்? ந கஞ்சன வசதௌ பிரத்யாசக்ஷீத தத் விரதம். இங்கு விரதம் என்னவென்றால், ஒருவர் நம்மிடம் இருப்பிடம் தேடி வந்தால் இல்லை என்று சொல்லக்கூடாது. வசதௌ என்றால் வாசத்திற்காக, தங்குவதற்காக. நம்மை தேடி இடம் தேவை, தங்குவதற்கு இடம் தேவை என்று வந்தால் ந பிரத்யாசக்ஷீத, மறுக்கக்கூடாது. அதாவது ஒருவருக்கு இடம் கொடுக்க வேண்டும், தங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பது விரதம். இந்த காலத்துல எல்லாம் இதை பின்பற்ற முடியுமா எல்லாம் கேட்கக்கூடாது. இதனுடைய ஸ்பிரிட்டை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சில பேர் எல்லாம் ஏமாற்றுவர்கள் எப்படி வருகிறார்கள், இங்கே ஒரு நாள் தங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகிறார்களே, அதெல்லாம் முடியுமான்னு எல்லாம் கேட்கக்கூடாது. உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற விரதம், அந்த காலத்தில் இது பொருந்திய விரதம். காரணம் என்ன தெரியுமோ, ஹோட்டல் கிடையாது, உணவுங்கிற பொருள் விற்பதற்கோ இருப்பிடம் விற்பதற்கோ இல்லாமல் இருந்தது. அதனால் யாத்திரையெல்லாம் செய்யும்போது யாராவது வீட்டுக்கு போய் நான் அதிதி அப்படின்னு சொன்னால் இடம் கொடுப்பார்கள். பிறகு அடுத்த விரதம் என்னவா, அடுத்த பகுதி இங்கு சொல்லப்படவில்லை, இதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. யாருக்கு இடம் கொடுக்கின்றோமோ அவருக்கு உணவும் கொடுக்க வேண்டும். இங்கு சொல்லப்படவில்லை, அடுத்த வரியிலிருந்து நமக்கு அது தெரிய வருகிறது. அது விளக்காசிரியர்கள் சேர்த்தி கொள்கிறார்கள். அன்னம் அபி, உணவும் கொடுக்க வேண்டும். இருக்க இடம்தான் கொடுப்பேன், உணவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒருவருக்கு இருக்க இடம் கொடுத்துட்டா உணவும் கொடுக்க வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், நான் உங்கள் ரூமில் தங்கிக்கிறேன், சாப்பிட்றதெல்லாம் வெளியே பார்த்துக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அப்படி கிடையாது. இடம் கொடுத்தால் உணவும் கொடுக்க வேண்டும், இரண்டும் சேர்ந்து கொடுக்க வேண்டும். இப்போ வசதௌ, வசதௌ என்றால் வாச நிமித்தம், நம்ம தங்குவதற்கு யாராவது வந்தால் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இதனுடைய ஸ்பிரிட், இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நம்ம கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்குது. பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு படிக்கணுங்கிறது, இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதே தான் சாஸ்திரம் மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்கு. ஃபேமிலியில் இருந்தால் என்ன தர்மம்னா பகிர்ந்து கொள்ளுதல் மற்ற மக்களிடம். பிறகு பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் வானப்பிரஸ்தாசிரமத்துக்கும் எல்லாருக்கிடம் பகிர்ந்து கொள்வது தான் இல்லற தர்மம். அதனால உபனிஷத் கூறுகின்றது தத் விரதம். இந்த விரதத்திலிருந்து இனி ஒரு கருத்து என்ன எடுத்துட்டோம், யாருக்கு இடம் கொடுக்கின்றோமோ அவர்களுக்கு உணவும் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த இல்லறத்தில் இருப்பவன் உணவை என்ன பண்ணி வச்சிருக்கணும், எப்படியாவது உணவை சேர்த்து வைத்திருக்க வேண்டும். அதனால் அடுத்த வரியில சொல்லுது, ஆகவே ஏதாவது விதத்தில் நீ அதிகமான பொருளை, உணவை சேர்த்து வைத்திருக்க வேண்டும். அது யாருக்கு, இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கடமை. சன்னியாசிக்கு ஆப்போசிட்,
உணவையெல்லாம் சேர்த்து வைக்க கூடாது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பொருளை சேர்த்து வைக்க வேண்டும். அடுத்த பகுதி தஸ்மாத். ஆகவே, தஸ்மாத்னு உபனிஷத் சொல்லுது, ஆகவேன்னு சொல்லுது. ஆகவேன்னா என்ன அர்த்தம்? ஒருவர் வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கின்ற காரணத்தினால் அர்த்தம். ஒருவர் தங்குவதற்கு வருகின்றேன்னு சொன்னா நீங்க இடம் கொடுத்து விட்டீர்கள். ஆகவே என்ன செய்யணுமா? யயா கயாச்ச விதயா. யயா கயா என்றால் ஏதாவது விதத்தில், விதயா விதயான முறையில், ஏதாவது விதத்தில், பகு அன்னம், பகு அன்னம் அதிகமான உணவை பிராப்னுயாத் அடைய வேண்டும், ஈட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். உபனிஷத் அப்படி சொல்லியிருக்கு, ஏதோது விதத்திலேன்னு சொல்லியிருக்கு. அது கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும். யயா கயாச்ச விதையான்னா உபனிஷத்தை அப்படி சொல்லுது. நம்ம தப்பா இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படி உபனிஷத்தை பேசுது. யயா கயா ஏதோ ஒரு விதத்தில் சம்பாதி. அதனால தான் எனக்கு மேல் வரும்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவார்கள். மேல் வரும்படின்னா உங்களுக்கு தெரியும், எனக்கே தெரியும் போது உங்களுக்கு தெரியாம என்ன. அதாவது அந்த காலத்தில் சொல்லுவார்கள், சில பாட்டிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்பெல்லாம் இல்லை, மாப்பிள்ளை லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுதுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய காசிப்பாக கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிடுவாங்களாம். ஐயோ மாப்பிள்ளை லஞ்சம் வாங்கிட்டாராமே, அதனால் வேண்டாம் இந்த சம்பந்தம் நிறுத்துன்னு சொல்லிடுவார்களாம் அந்த காலத்தில். இப்போ எப்படின்னா, மாமியார் மாப்பிள்ளைகிட்ட கேட்குறார், வெறும் சம்பளத்தை வச்சு பிழைக்க முடியாது, மாப்பிள்ளைக்கு மேல் வரும்படி இருக்கா, இருந்தால் என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி. இப்படி ஒருவர் ஒரு அம்மா சாமிஜிகிட்டே போய் சொல்லியிருக்கு, தயானந்த சாமிஜிகிட்டே போய், என் மருமகன் நல்லா சம்பாதிச்சிட்ருக்கான், அவனுக்கு மேல் வரும்படியும் கூட இருக்குது சாமின்னு பெருமையாக சொல்லிச்சான். சாமிஜி இதை கேட்டுட்டு சொல்கிறார், எங்கிட்ட இதை பெருமையாக சொல்கிற அளவுக்கு மக்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த ஒழுக்கம் போயிடுது அப்படின்னு சொல்லி சாமிஜி வருத்தத்தோடு சொன்னார். அப்படி யயா கயா விதையான்னு தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படியாவது என்றால் எப்படியாவது முயற்சி செய்து தர்மப்படி பொருளை சேர்க்க வேண்டும். நம்ம பொருளை சேர்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லலை, பொருளை சேர்க்க வேண்டும், ஏதாவது விதத்தில் உணவை சேர்க்க வேண்டும். எதற்குனா நம்மளே சாப்பிட்றதுக்கல்ல, அதிதி வந்திருக்காரு அவருக்கு கொடுப்பதற்கு. அதனால் என்னென்னா சித்த சுத்தி வரும், மோட்சத்திற்கு தகுதியை அடைவோம். இனி இதற்கு பிறகு ஒரு முக்கியமான பண்பு ஒன்று வருகின்றது. நீ எப்படி மக்களுக்கு, நீ எதை உலகத்திற்கு கொடுக்கிறாயோ அதை உலகம் உனக்கு கொடுக்கின்றது. நீ எப்படி உலகத்திற்கு கொடுக்கின்றாயோ அப்படி உலகம் உனக்கு கொடுக்கின்றதுன்னு சொல்லி ஒரு அழகான பண்பு அடுத்தது வருகின்றது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.